தைப்பூசத்துல நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. விரதம் வந்து இப்படிதான் இருக்கணும். 1 நாள் இருக்கலாம். அந்த சஷ்டியில இருக்கிற 6 நாள், 7 நாள் விரதம், இந்த தைப்பூசத்துல இருக்கிற அந்த 1 நாள் இருந்தா போதும். அது ரொம்ப பெரிய பலன குடுக்கும். உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்க. தைப்பூசம் சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர ஒரே நாயகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவர்தான். முருகர் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது. ஆனா இந்த தைப்பூசத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல 108 நாள்ல இருந்து முன்னாடில இருந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து 90 நாள், 48 நாள், டிசம்பர் 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 9 நாள், 7 நாள், இதெல்லாம் முடியாதவங்க அன்னைக்கு 1 நாள் விரதம் இருக்கிறது வழக்கமா இருக்கக்கூடியது. நெறைய பேர் வந்து மாலை போட்டுருவாங்க. பச்சை கலர் ஆடை அணிந்து, துளசி மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த விரதத்தோட முறை வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி உணவை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. சிலர் மாலை போடாமலே இந்த விரதத்த வந்து ஒரு வேளை சாப்பிட்டு இருப்பாங்க. பழங்கள் சாப்பிட்டு, அடுப்புல வைக்காதது, இயற்கையா கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த விரதத்தோடைய முறை.